நம்ம எவ்வளோ வேல்யூபுளாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நம்மளை பார்த்து பசங்க மற்ற இடத்துல நடந்துப்பாங்க. நம்ம எவ்வளோ ஒர்த்ஃபுல்லாக இருக்கிறோம், நம்மளுக்கு மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கறதுக்கு நாம் எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொசைட்டியில் நம்ம வாழறோம் அப்படின்றது பசங்க நம்மளை பார்த்தே புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கணும், நாம் ஏர்ன் பண்ணணும். நாம் மகனோ மகளோ நாம் ஏர்ன் பண்ணாதான் அந்த மணியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணும் அப்படின்றது நம்மக்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்குது. எங்கேயுமே ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்றது வந்து எந்தெந்த இடத்துல நம்ம அதை ஃப்ரீடமாக இருக்கணுன்றது நம்ம அதை யோசிச்சுக்கணுங்க. நம்ம நீ தனியாக இருக்கிறா, என் மகன் தனியாக இருக்கான், என் மகள் தனியாக இருக்காங்கன்னா தனியாக இருக்கட்டும், வீட்டில் தனியாக இருந்து அவங்க பழக்கமாகட்டும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லாமல் தனியாக இருந்தால் எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கணும் சொசைட்டியில் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ண முடியுங்க. தனியாக இருக்காங்களே அப்படின்ட்டு நாம் பயப்பட தேவையில்லை. நாம் வந்து நீ தனியாக இருங்க, வீட்டில் தானே இருக்கீங்க, அதுக்குண்டான சேஃப்டியெல்லாம் பார்த்துக்குங்க, தனியாக இருந்து பழக்கப்படுத்திக்கோ. அப்போ தான் நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு போகும்போது பிஜிக்கு போகும்போது நீங்கள் அந்த தனியாக இருந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான தைரியம் அவங்களுக்கு வரும். எப்போவுமே நம்ம கைக்குள்ளவே ப்ரொடெக்ஷனாக வச்சுருந்தா அவங்க வந்து அந்த தைரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்கள விடணும். ஹாஸ்டலுக்கு இப்படி தான் இருக்கும், பிஜிக்கு போனீங்கனாலும் இது போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நம்ம சுற்றி இது போல் ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. இவங்ககிட்டது நம்ம வெளியே வரத்துக்கு எதை நம்ம எஸ் சொல்லி எதை நோ சொல்லணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த சூழ்நிலையை அப்படின்றது வந்து நாம் வீட்டில் நாம் எப்படி செய்கிறோமோ அதை பார்த்து நம்ம பசங்க நம்மக்கிட்டேயும் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டிக்கிட்டேயும் அது போல் ஹேண்டில் பண்ண தெரிய வருவாங்க. அதனால்